நான் தொடக்கத்திலே திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட அதை கேட்ட மாதிரி அவர் தலித் மக்கள் அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பத்தி பேசி அதை ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி தான் வெளியில வருறாரு அப்படின்னா அந்த கருத்தை தாவேகாக்குள்ள போடுகிற போது திமுகவுக்கோ கூட்டணிக்கோ நெருக்கடி வராதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த காரணத்தினால அப்படி பேசினார். இப்பொழுது அந்த கட்சி தலித்துக்களுக்கான அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் கட்சி என்று நம்ம தமிழக வெற்றி கழகத்தை கருத முடியாது. அது ஒரு எல்லாருக்குமான அரசியல் கட்சி என்கிற கணக்கில் அந்த பாட்டை அங்கே பாட மாட்டார். இன்னொரு விஷயம், நான் நண்பர் சொன்னதில் ஒரு மறுப்பு இருக்கு எனக்கு. திருமாவளவன் அவர்கள் மதமாற்ற தடை சட்டம் போன்று ஜெயலலிதா காலத்தில் மிகப்பெரிய கடுமையான சட்டங்களை எல்லாம் எதிர்த்து களங்கண்டு மாநாடு நடத்தியவர். மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக ஈழ போராட்டங்கள்ல இருந்து பல போராட்டங்களை அதனால மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நடத்தி இருக்கு. நீங்க ஆதவரிச்சனா 2 மாநாட்டை நடத்தினாருன்னு போற போகுல அவனு சொல்றீங்க. அது கட்சியினுடைய பிரதிநிதிகள் இல்ல. மாநாடு வெற்றிகரமா நடந்தது, பெரிய அளவில் கவனம் ஈர்த்தது. தனிநபர் மீது மாநாட்டை அவர் தான் நடத்தினார்னு சொல்லக்கூடாது. திருமாவளவன் என்டோஸ் பண்றார். அவர் அங்க மது ஒழிப்பு மாநாடு சொல்வதன் நீட்சியா இப்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு வியூக வகுப்பா வச்சு வேங்கை வயலுக்கு விஜயவே நீங்க களத்துக்கு போங்க அப்படின்லாம் போறது அவருக்கு பலனை தராதா? அந்த வியூகம்லாம் ஒரு நாள் நாடகம் நடக்கும், ஒரு நாள் கூத்து நடக்கும். பரந்தூர் போன உடனே என்ன ஆச்சு? அந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்து விட்டதா? ஒவ்வொரு நாளும் போராடினா தாங்க அரசியல். ஒரே ஒரு நாள் போராடுறது, ஒரு நாள் முதலமைச்சர் சினிமா எடுக்கிற மாதிரி சொல்றீங்க நீங்க. 910 நாள் தொடர்ந்து மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு நாள் ரோடு ஷோ நடத்தி அந்த இடத்துல போய் எல்லா மீடியா போக்கஸும் தன் மேல விழுகுது, வெளிச்சம் விழுகுதுங்கிறதுக்காக ஒரு முறை பேசிட்டாருன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துருமா? நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். சுதந்திரம் வேறும்னு 200 வருஷம் திரும்ப போராடிக்கிட்டே இருந்திருக்காங்க. முதல் சுதந்திர போர் தோற்று போய் போராடி இருக்கிறாங்க. அரசியல்ல வாழ்நாள் முழுக்க 94 வயசு வரைக்கும் சாதி ஒழிப்புக்காக பெரியார் திரும்ப பேசிட்டு இருக்கிறார். அரசியல் என்பது ஒரு நாள் நிகழ்வா? தொடர் செயல்பாடு தான். எந்த அரசியல் கட்சிக்குமே தொடர் நடவடிக்கை வேணும்ல. இவருக்கு ஏதாவது தொடர் நடவடிக்கை இருக்கா? இப்ப இதுதான் சிக்கலா இருக்கா? தாவேகாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும், கள செயற்பாடு இருக்கணும். இப்போ சுகுணாதேவார் சொன்ன மாதிரி முக்கியமான நிகழ்வுகள்லாம் இருக்கு, மாநில உரிமைகள். அதுக்கெல்லாம் எந்த கருத்தும் சொல்லாம இருக்கிறப்ப அந்த வியூகம் எப்படி ஜெயிக்கும்? மாறும்போது காட்சிகள் மாறும். நீங்க சீமான் எப்படி ஒரு வீக்கான பொசிஷன்ல இருந்தா நமக்கு நல்லா தெரியும். இப்ப இன்னைக்கு நம்பர் 3 அவர் தான். அவருக்கு அப்புறம் தான் நீங்க விஜய் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், நீங்க போக களத்துக்கு போனான்னா அதுல மாறும். அவர் என்ன பேசுறாருங்கிறத பொறுத்து இருக்கு. சீமான் பேசித்தான் இன்னைக்கு நம்பர் 3 பொசிஷன்ல வந்தார். இன்னைக்கு அவர் யாரும் பேசாத விஷயங்களை பேசிதான் வந்து நம்பர் 3ன்றது நீங்க என்ன சொல்றீங்க? திமுக நாம் தமிழர்ன்றீங்களா? தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க இன்னைக்கு ஒண்ணு இல்ல நம்பர் 3ன்றது எப்படி வரிசைப்படுத்துறீங்க? திமுக பிளஸ் கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி, அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி. அடுத்து 3வது இடத்தில் சீமான் தலைமையிலான ஒரு கூட்டணியோ கட்சி தான் இருக்குது. மற்ற இடத்துல கூட்டணிகள்லாம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. யாரும் காட்சிகள் மாறுன்றது போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் அப்பவே பதில் சொல்ல நினைச்சேன். ஜெயலலிதா கொடநாட்டில இருந்தெல்லாம் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க, பனையூர் பங்களால இருந்து அரசியல் பண்ணக்கூடாதாங்கிற அர்த்தத்துல தான் நீங்க இன்னும் வராது. மறைமுகமா என்ன சொன்னீங்கன்னா அவர் களத்துக்கு ஏற்கனவே அப்படிலாம் அரசியல் நடந்தது இல்லையா அந்த நாட்டில், ஜெயலலிதா அவர்கள் பாணி அப்படின்னு சொன்னீங்க. ஜெயலலிதா பாணினா கொடநாடு ஸ்டேட் தான் அர்த்தம் அப்படின்னு ஒரு பாணியை நீங்க சொல்றீங்க. ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட மாளிகை அதிமுக, அதுல ஜெயலலிதா குடி போனாங்க பொதுச் செயலாளரா. இவர் கட்சியை உருவாக்கணும். கட்டமைப்பே இல்லாத கட்சி. எவன் ஒன்றிய செயலாளர், யார் ஒன்றிய செயலாளர், யார் மாவட்ட செயலாளர், யார் கிளை செயலாளர், யார் பிரதிநிதி, யாரை வச்சு அணுகிறது, இந்த கட்சிக்கு யாரை நம்பி போறது அப்படின்னு இன்னும் தொண்டர்களுக்கே இன்னும் பாதை புலப்படாத கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. கட்டமைப்பே இன்னும் உருவாக்கப்படாத நிலையில் இருக்காங்க. இவர் இன்னும் உழைக்கணும், இன்னும் நிறைய கூடுதல் உழைப்பு வேணும்ல. அண்ணா உழைத்த கட்சி அது கலைஞர் காலத்துல அதிகாரத்துல அவங்க கைக்கு வருது. அப்படித்தானே கைமாறுது. நீங்க கட்டி முடிக்கப்பட்ட மாளிகையில குடி போறதும் ஒரு புதிதாக நீங்களே ஒன்றை கட்டமைப்பை உருவாக்குவது ஒன்றாக இருக்க முடியும். இந்த தடைகள் இப்ப சுகுணாதிவார் சொன்ன மாதிரி இந்த தடைகள் எல்லாம் தாண்டினாதானே நீங்க எலெக்ஷன் ரேஸ்க்குள்ளே வர முடியும். ஆமா, சஜஷன் தான். சுகுணாதிவாகர் பேசுறதா இருக்கட்டும், எல்லா ஆலோசனையா எடுத்துக்கிறீங்க. அப்பாஸ் எல்லாம் பேசுறது எல்லாமே விஜய்க்கு ஆலோசனை தான். சரி, நான் என்ன சொல்ல வரேன், ஒரு நாள் போனாரு, ஒரு நாள் கூத்து, ஒரு நாள் ரோட் ஷோ. அதான் அப்பாஸ்னுடைய விமர்சனம். நான் என்ன கேட்கிறேன்னா, 900 நாட்கள் போறேன்னாங்களே, என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு தமிழக அரசு? விஜய் போன உடனேயே அந்த திட்டம் தொடர்பாக ஒரு அறிக்கை அடுத்த நாளே வருது, 23ஆம் தேதியே வருது. ஏன் அப்ப இவ்வளவு நாளும் 32 தலைவர்கள் 33 தலைவர்கள் அங்க போனாங்க. ஐயா திருமாவளவன் உட்பட, சீமான் உட்பட எல்லாரும் போனாங்க, பேசினாங்க, செய்திகள் வந்துச்சு, விவாதங்கள் எல்லாம் பங்கேற்றோம், பேசணும். எந்த இடத்துல தமிழ்நாடு அரசு ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு? ஏன் விஜய்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்? எனவே விஜய் வழியா நீங்க மக்கள் சக்திக்கு நீங்க மரியாதை கொடுங்க, அதான் ரொம்ப முக்கியம். இங்க பேசக்கூடிய அப்பாஸ் நேரா அங்க போயிட்டு ஏகனாபுரமோ
அல்லது பரந்தூரோ அங்கே இருக்க மக்கள்கிட்ட விஜய் வந்ததுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு போயிட்டு பேசி பார்க்கட்டும், அவங்க சொல்லுவாங்க. இத்தோட நின்றுட போறதும் இல்லை விஜயோ இல்லை தாவேக்காவோ இத்தோட நின்றுட போறதும் இல்லை. அது இப்போ எதிர்காலத்தில் இப்போ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அதை வச்சுதான் சொல்ல முடியும். இல்லை நடக்கக்கூடிய செயல்பாடுகள் தெரிய வரும் உங்களுக்கு இன்னும் நல்ல அழுத்த திருத்தமாக. அதாவது மாநாட்டில் அது தொடர்பாக தீர்மானம், செயற்குழுவில் இன்னும் ஆழமான தீர்மானம், அதற்கு பிறகுதான் அவர் சொல்றாரு பரந்தூர். ஆமா, பரந்தூருக்கு போறாரு. அதுவும் திடீர்னு எல்லாம் கிடையாது. நான் சந்திச்ச போது அவர் என்ன சொன்னாரு, இப்படிலாம் இருக்கு, ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு, அந்த மக்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னும் போது நம்ம அங்க போறோம் ஐயா. இது ஜனவரி 2ஆம் தேதி அவர் சொன்னார். அந்த வசீகரம், அந்த பாப்புலாரிட்டி, அந்த வெளிச்சத்தின் மீது நீங்க நம்பிக்கை கொள்றீங்க? இல்ல ஒரு அழுத்தம். நீங்க ஆளுங்கட்சி ஒரு விடயத்தை மக்களினுடைய எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் எதிராக திணிக்கப்படும் போது அந்த மக்கள் அனாதையா விடப்படல. இந்த சக்தி போயிட்டு மக்கள் சக்தி போயிட்டு அங்க நிக்கும் போதுதான் அவங்க யோசிக்கவே தொடங்குறாங்க. இதுக்கு சுருக்கமா பதில் சொல்லுங்க, நம்ம விரிவாவே பேசிடலாம். இது சுருக்கமா சுகுணாதிவாகர் நீங்க குறுக்கிடவும் விரும்புனீங்க. அவர் சொல்றது விஜய் இத்தனை தலைவர்கள்லாம் போயும் கிடைக்காத ஒரு அழுத்தம் வெளிச்சம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதுதான் மக்கள் சக்தி அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு பெரிய ஆதரவு அவருக்கு இருக்குன்றத பொருள்பட இல்ல. கண்டிப்பா என்னன்னா விஜய் இன்றைக்குமே மிகப்பெரிய மாஸ் ஹீரோ, ஒரு அரசியல் தலைவரை தாண்டி ஒரு மாஸ் ஹீரோங்கிறப்ப அவர் ஒரு இடத்துக்கு போறப்ப அதுக்கான ஒரு கவனம் பெறுவதோ அந்த பிரச்சனை முன்னிலைப்படுத்தப்படுவதோ இயல்பாக நடக்கும். அது கண்டிப்பாக விஜய் போகிறப்ப மற்றவை யாரையும் விட விஜய் போறப்ப ஒரு கூடுதலான கவனத்தை பெறும் அப்படிங்கிறது உண்மைதான். அது யதார்த்தமான ஒரு விஷயம் தான். ஆனா என்னன்னா அதை முழுமையாக அவர் பண்ணி முடித்தார். எதிர்பார்ப்பா அதை நீங்க சொல்லுங்க. அந்த மக்கள் மற்ற மக்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு மக்கள் விஜயை எதிர்பார்த்ததை போன்றவர் ஐயநாதன் அவர்கள் சொல்றாங்க. நீங்க எங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கணும், மக்கள் எதிர்பார்ப்பா இருந்தது, அதனால விஜயவே மக்கள் சக்தியா ஐயநாதன் மக்கள் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும். அது யார் மூலமாவது அந்த பிரச்சனை வெளி உலகத்துக்கு போகணும், அது பெரிய அளவில் கவனம் பெறணும். அப்படிங்கிறப்ப இப்போ சீமானோ அல்லது திருமாவளவனை விட விஜய் வர்றப்ப அதுக்கு இன்னும் கூடுதலான கவனம் பெறும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் விஜய் அதை முழுமையாக பூர்த்தி செய்தாரா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்குது. அதனால தான் சொன்னேன் 20ஆம் தேதி செஞ்சது இன்னைக்கு 30ஆம் தேதி தான் ஆச்சு. அடுத்த கட்டத்துக்கு போறோம். உங்களுக்கு தெரியாத ஒண்ணுல ஒரு அரசியல்ல கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமா பரந்தூர் அன்னைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இன்னொன்னு அதுமே முழுமையா பண்ணாரு அப்படிங்கிறது. ஏன்னா அவர் போய் வேன்ல போய் பாக்குறாரு, வேன்ல போய் பேசுறப்ப என்னன்னா அவருடைய துணி, முதல்ல அந்த துணி என்னன்னா நம்ம அதாவது அவர் தன்னுடைய கட்சி கூட்டம் மாதிரி முதல்ல பேசினார். நம்ம மாநாட்டில் பேசின மாதிரி தான் அந்த இதே ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் முடிக்கிறப்ப நான் அவங்களோட துணையில் நிற்பேன்னு சொன்னார். அது கரெக்ட் தான். அது ஆரம்பிச்சதுங்கிறது அப்படியான ஒரு துணி இருந்தது. ரெண்டாவது என்னன்னா மக்கள் போராடுகிறாங்கன்னா போய் நேரடியாக அவங்கள போய் பார்த்து பேசுறது அப்படிங்கிறது இல்லாம வேனை விட்டு இறங்கினாரு, அப்புறம் மாலைகள் போட்டாங்க, அப்புறம் திருப்பி போயிட்டு அப்படியே கிளம்பிட்டாருங்கிறது இன்னமும் கொஞ்சம் கூடுதலாக அவர் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. பேசலாம்.